கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம் இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். வேதம் எனது பொக்கிஷம், அதை தினமும் வாசிப்பேன். இயேசு எனது பிரியம், அவரை என்றும் நேசிப்பேன். வேதம் எனது பொக்கிஷம், அதை தினமும் வாசிப்பேன். இயேசு எனது பிரியம், அவரை என்றும் நேசிப்பேன். வாசிப்பேன், தினமும் தியானிப்பேன், அவர் பாதையில் செல்லுவேன். வாசிப்பேன், தினமும் தியானிப்பேன், அவர் பாதையில் செல்லுவேன். பரிசுத்தமாய் என்னை காத்திடுவார், அவர் போதும் என் வாழ்விலே. பரிசுத்தமாய் என்னை காத்திடுவார், அவர் போதும் என் வாழ்விலே. Easy chorus. I think you all can learn and sing. மறுபடியும் பாடலாம். வேதம் எனது பொக்கிஷம், அதை தினமும் வாசிப்பேன். இயேசு எனது பிரியம், அவரை என்றும் நேசிப்பேன். வேதம் எனது பொக்கிஷம், அதை தினமும் வாசிப்பேன். இயேசு எனது பிரியம், அவரை என்றும் நேசிப்பேன். வாசிப்பேன், தினமும் தியானிப்பேன், அவர் பாதையில் செல்லுவேன். வாசிப்பேன், தினமும் தியானிப்பேன், அவர் பாதையில் செல்லுவேன். பரிசுத்தமாய் என்னை காத்திடுவார், அவர் போதும் என் வாழ்விலே. பரிசுத்தமாய் என்னை காத்திடுவார், அவர் போதும் என் வாழ்விலே. லா 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 லா. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். 1 Thessalonians chapter 2 and verse 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. For this cause also thank we God without ceasing, because when ye received the word of God, which ye heard of us, ye received it not as the word of men, but as it is in truth the word of God, which effectually worketh also in you that believe. ஆமென். கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவனுடைய வசனமாக நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே பலன் செய்கிறது என்று பார்க்கிறோம். பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். பைபிள் என்று சொல்லும் பொழுது பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இட்டர்னல், அதோடைய ஃபுல் ஃபார்ம் பைபிள். ஓகே, ஸோ இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் and it is written by the men of God who were used by the Holy Spirit. இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். John 1:1 says, in the beginning was the word and the word was with God and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வசனங்கள் நமக்குள்ளே ஆவியாகவும் ஜீவனாகவும் இருந்து அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு பலன் செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16 நம்ம அதை வாசிக்கிறோம். த வேர்ட் ஆஃப் காட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று பார்க்கிறோம். The first part of the verse, 2 Timothy 3:16. All scripture is given by inspiration of God. All scriptures were given by the inspiration of God. 2 Peter chapter 1 verses 20 and 21. It says that it was written by men of God
who were used by the Spirit of God. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Second Peter 1:21. Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation, for the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Ghost. Holy men of God Spake as they were moved by the Holy Ghost. spake as they were moved by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். The way a Christian treats his Bible shows how much he regards the Lord and Savior Jesus Christ, because Bible says he was the word of God. அவர் தேவனுடைய வார்த்தை தான் கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். என்னை உட்கொள்ளுகிறவன் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. Jesus is the living word. John 1:14 we saw that he was full of grace and truth living inside of us. Bible is the written word and Jesus is the living word of God. தேவன் கிருபையாக நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருட ஆரம்பத்திலேயே இந்த மாதம் முடிய போகிறது. இந்த வருடத்திலே அதிகமான நேரங்கள் கர்த்தருடைய வேதத்தோடு நாம் செலவிட வேண்டும். சங்கீதம் 1-3 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். If you want all the things which you do has to prosper in this year, better you meditate on the word of God. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து நம்ம அவருடைய வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். வேதத்தை விட்டு பிரிக்கிற காரியங்களை நாம் அகற்றிவிட்டு கர்த்தருடைய வேதத்தோடு நாம் இந்த வருடத்திலே கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே அது உம்முடைய வசனமாக நாங்கள் தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்குள்ளே பலன் செய்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனத்தினாலே ஆண்டவரை இம்மட்டுமாக நாங்கள் பிழைக்கும்படி செய்திருக்கிறீர். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஜீவனுள்ள வசனங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.